புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டுமாக. கண்ணி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மிக பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 15 நோன்புகளை நிறைவேற்றி இன்னும் சிறிது நாட்களில் அல்லாஹுவினுடைய மகஃபிரத்தினுடைய பத்தை கடக்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மேற்தரல் புரிவானாக. இன்னும் நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இன்னும் மீதமுண்டான நோன்புகளை நோக்குவதற்கு உண்டான உடல் ஆஃபியத்தையும் அமல்களை செய்வதற்குண்டான மன அமைதியையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. கனிமிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தராவிலே ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் கூறி காட்டியிருக்கின்றான். அஹஸிபன்னாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அஹஸிபன்னாஸு, மக்கள் எண்ணிக்கொள்கிறார்களா, அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், அவர்கள் ஈமான் கொண்டால் போதும், அல்லாஹ்வினுடைய சோதனைகளும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த கவலைகளும் அவர்களுக்கு வராது என்று மக்கள் எண்ணிக்கொள்கிறார்களா என்பதால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றார். கனிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டால் போதும், அல்லாஹ் நமக்கு எந்த விதமான சோதனையும் தரமாட்டான், எந்த விதமான கவலையையும் நமக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்றுதான் நம்மளுடைய எண்ணம் இருக்கும். ஆனால் அது தவறு. ஏனென்று சொன்னால், யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றாரோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா சோதனைகளை அதிகம் கொடுக்கின்றான். ஒவ்வொருவருடைய ஈமானுக்கு தகுந்தவாறு அவர்களுக்கு அந்த ஈமானுடைய அந்த தரஜாவை பொறுத்து அவர்களுக்கு அந்த சோதனைகள் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆயத் இறங்கியதற்கு உண்டான காரணத்தை முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். என்னவென்று சொன்னால், பத்ர் போர்க்களத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடிமையான மிஹ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் அந்த பத்ர் போர்க்களத்திலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தருணத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஹ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து இப்படி சொல்வார்கள். என்னவென்று சொன்னால், மிஹ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் ஷஹீதிலே முதல் ஷஹீத், அதனால் அவர்கள்தான் ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய தலைவர் என்பதாக சொல்லிவிட்டு இப்படி கூறி காட்டுவார்கள், அந்த மிஹ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் நாளை மறுமையில் சுவன சோலையில் அல்லாஹு தஆலா என்னுடைய உம்மத்தை அழைக்கும் பொழுது மிஹ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் அல்லாஹு தஆலா முதலில் அழைப்பான் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தார்கள், பெற்றோர்களாக இருந்தாலும் பெற்றோர்கள், மனைவிமார்கள், அந்த மிஹ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்தார்கள் மிகவும் கவலை உடையவர்களாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பு மிஹ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி கொலை செய்யப்பட்டு விட்டார்களே என்று சொல்லி அவர்கள் மிகவும் கவலையுற்று இருந்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குகின்றான். அஹஸிபன்னாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்டால் மட்டும் போதாது, அல்லாஹ்வினுடைய சோதனைகள் வரும் பொழுதும், அவர்களுக்கு அந்த கவலைகள் வரும் பொழுதும் அதை பொருந்திக் கொண்டு பொறுமையாக இருப்பதுதான் முழுமையான ஈமான், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குகின்றான். இந்த ஆயத் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நல்லவர்கள் தீயவர்கள் என 2 வகையாக பிரித்திருக்கின்றான். எப்படி என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த சோதனைகளை கொடுப்பதன் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா 2 வகையாக பிரிக்கின்றான். இந்த சோதனைகள் ஒரு மனிதருக்கு வந்து அந்த சோதனையின் காரணமாக அவர் பொறுமையாக இருந்தார் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவராகவும் நாளை மறுமையில் சுவன சோலையில் வெற்றி பெற்றவராகவும் அவர் இருப்பார் என்பதாகவும் கூறப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்திலே கூறி காட்டியிருக்கின்றான், அல்லாஹ் சிலர்களுக்கு மரணத்தை விதித்து சோதிக்கின்றான், சிலர்களுக்கு நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான், சிலர்களுக்கு அவர்களுடைய உடலிலே குறைபாடை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான், சிலர்களுக்கு பொருளை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான், சிலர்களுக்கு அந்த பொருளை எடுத்தும் அல்லாஹ் சோதிக்கின்றான். இப்படி பல்வேறு முறையில் அல்லாஹ் சோதித்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வே குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். மக்களிலேயே சோதனை அதிகமாக உள்ளவர்கள் யார் என்று தெரியுமா? நபிமார்களும் இறைநேசர்களும் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அல்லாஹு தஆலா கொலை செய்ய உத்தரவிட்டான். அதற்கும் அவர்கள் துணிந்து அவர்கள் போனார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் நேசிப்பார்களோ அவர்களுக்கும் அதிகம் சோதனை வரும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து யா ரசூலுல்லாஹ் உங்களை நான் அதிகமாக நேசிக்கின்றேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வல்லாஹி தல்லாஹி நான் உங்களை நேசிக்கின்றேன் யா ரசூலுல்லாஹ் என்பதாக அந்த மனிதர் சொன்னதற்கு பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், உங்களுக்கு ஏழ்மை இனிமேல் தான் ஆரம்பித்து விட்டது, உங்களுக்கு இனிமேல் கஷ்டங்களும் சிரமங்களும் ஆரம்பித்து விட்டது, நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கின்றான். அந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் யார் பொறுமை காத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகின்றாரோ அவர்தான் வெற்றியாளர் என்பதாகவும் கூறப்படுகின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதர் தவாப் செய்து கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கின்றார், யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் எனக்கு தேவை, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும் யா அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே தவாப் செய்து கொண்டே இருக்கின்றார். பின்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தவாப் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த மனிதரை அழைத்து திடீரென்று அந்த மனிதரை அழைத்து கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ கேட்டீர்கள் என்பதாக கேட்ட பொழுது நான் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டேன் என்று அந்த மனிதர் சொன்ன பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி காட்டினார்கள், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற வேண்டும், நீங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதாக சொன்னதற்கு பின்பு அந்த மனிதர் கேட்டார், நான் எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியும் என்று சொன்ன பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறி காட்டினார்கள், அல்லாஹு தஆலா ஒரு நிஅமத்தை கொடுக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கின்றீர்களோ, நீங்கள் அதை எப்படி பொருந்திக் கொள்கிறீர்களோ அதே போன்று அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கும் பொழுதும் நீங்கள் அதை பொறுமையாக இருந்து பொருந்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நீங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி காட்டினார்கள். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது பக்கத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். தங்களுடைய மேனியிலே ஒரே ஒரு துண்டு மட்டும் இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மேனியிலே ஒரே ஒரு துண்டு மட்டும் இருக்கும். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். வந்து ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மேனியிலே ஒரே ஒரு துண்டு மட்டும் இருக்கின்றது, அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் எங்கே என்பதாக கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், அவர்களுடைய பொருட்கள் செல்வங்களை எல்லாவற்றையும் அல்லாஹ் ரசூலினுடைய பாதையிலே அவர் செலவு செய்து விட்டார் என்பதாக சொன்னதற்கு பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லி அனுப்பினான் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே அதையும் சொல்லிவிட்டு மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூறி காட்டினார்கள், அல்லாஹ் இந்த நேரத்திலே இந்த தருணத்திலே அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறாரா இல்லையா என்பதா அவரிடத்திலே அல்லாஹ் கேட்டு வர சொன்னான் என்பதா சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே கேட்டார்கள், நீங்கள் இந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறீர்களா இல்லையா என்பதா அல்லாஹ் கேட்டு அனுப்பினான் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரே அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அழுது கொண்டே அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறி காட்டினார்கள், யா ரசூலல்லாஹ் நான் எப்படி அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும், நான் இந்த நிலையிலும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளத்தான் செய்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக ரசூலுல்லாஹ் இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் கூறினார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த தருணத்திலும் அவர்கள் எல்லா பொருட்களையும் கொடுத்து அல்லாஹ் ரசூலினுடைய பாதையிலே கொடுத்தது அந்த தருணத்திலும் கூட அல்லாஹ்வை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு எவ்வளவோ சோதனைகள் வருகின்றது, நாம் அதை பொருந்திக் கொள்கின்றோமா என்பதை. அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான், ஒருவர் நஷ்டவாளியாக இருக்கின்றார். எவர் தெரியுமா நஷ்டவாளி? அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருக்கு நன்மையை கொடுக்கின்றான்,
அந்த நன்மையை அவர் பொருந்தி கொண்டு அவர் அந்த நன்மையை எடுத்துக்கொண்டார். மற்றொரு முறை அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு தீமையை, அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு சோதனையை கொடுக்கின்றான். அந்த தருணத்திலே அந்த மனிதர் அல்லாஹுவை விட்டும் அவருடைய முகத்தை திருப்பி விட்டார் என்று சொன்னால் அவர்தான் இந்த உலகத்திலே மிக பெரும் நஷ்டவாளி என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய அந்த சோதனைகளை பொருந்தி கொண்டு நாம் பொறுமை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த ஆயத்தின் மூலம் நாம் எல்லாம் விளங்க முடிகிறது. கண்ணை மிகுந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை அவர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க